வணக்கம். இது MVP வித் ஸ்வாதி. நான் உங்க ஸ்வாதி. இது எபிசோட் 5 லாங் லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். நேத்திக்கு என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணியிருந்தான். ரொம்ப நாள் ஆச்சு பேசி. நார்மலாக பேச ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி இருக்கப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க, ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்க, காலேஜ் டேஸில் இருந்த மாதிரியே கொஞ்சம் சிரிப்போட கொஞ்சம் மெமரிஸோட பேச ஆரம்பித்தோம். இந்த ஃப்ரெண்ட் வந்து என்னோட காலேஜில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ப்ராஜெக்ட் ஒன்றா பண்ணோம். டெய்லி மீட் பண்ண டேஸு, ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம், அப்புறம் வைவாவும் இருக்குது, அங்கே போகணும் இங்கே போகணும், அது பண்ணும் இது பண்ணுன்ற மாதிரி இருந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. என் மேரேஜ்க்கு அவன் வந்திருந்தான், அவன் மேரேஜ்க்கு நான் போயிருந்தேன். அவங்க ஃபேமிலி எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைமில் நம்ம லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்த ஒரு பர்சன் தான். ஆனால் இப்போது எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? பர்த்டேஸ்க்கு கால் பண்ணிப்போம், அப்பப்போ ஒரு கால், வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு கனெக்ஷன் தான். ஆனால் அவன்கிட்ட பேசினப்போ அவன் ஒரு விஷயம் சொன்னான். ஸ்வாதி, புதுசாக பாட்காஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்க போல் இருக்கு, நல்லா இருக்கு, கேட்டேன், கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆச்சு. டெய்லி பேசுறதில்ல, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் நம்ம லைஃப்பில் சில பீப்புள் வந்துட்டு சைலண்ட்டாக தூரத்துல இருந்தே சப்போர்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருந்தான் அவன். அவன் வந்து இன்னொரு விஷயமும் சொன்னான். எங்களோட கிளாஸ்மேட் ஒரு பையனை பற்றி சொல்லிட்டு இருந்தான். அவன் அப்போ வந்து காலேஜ் டேஸில் எப்படி இருந்தான், எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவான், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மீட்டப்ஸ்லாம் எப்போவுமே வந்துடுவான், ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா எங்கள் யார்கிட்டையும் பேசுகிறதே கிடையாது. இன்ஃபேக்ட் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கூட வர்றது கிடையாது. லைஃப்பில் இப்படி தான் நிறைய பேர் மாறிடுது அப்படின்னு சொல்லி அவன் என்கிட்ட சொன்னான். அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு 2 days பேக்கு என்னோட இன்னொரு காலேஜ் ஃப்ரெண்ட் கால் பண்ணியிருந்தா. அவ எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் டெய்லி ஆல் த டைம் காலேஜில் நானும் அவளும் தான் எங்கே போனாலும் சுற்றிட்டு இருப்போம். கிளாஸ் டைமில் இருக்கட்டும், கேன்டீன் போகிறதா இருக்கட்டும், இங்கேருந்து அங்கே போகிறது, எல்லாத்துலேயுமே என் கூடையே இருந்த ஒரு பொண்ணு. ஆனால் கிட்டத்தட்ட 10 years சுத்தமாக நோ கான்டாக்ட். கடைசியாக நான் அவகிட்ட பேசினது அவள் கல்யாணம் ஆனப்போ. அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை மேபி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே சுத்தமாக கான்டாக்டே இல்லை. ஆனால் அன்னைக்கு அவள் எனக்கு கால் பண்ணோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கால் எடுத்தோன்னே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக, டே எப்படிடா இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் நான். எங்கள் காலேஜ் ரீயூனியன் வருது, டே வாடா ப்ளீஸ்டா மீட் பண்ணலாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை மீட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், நம்ம சார்லாம் போய் பார்க்கலாம், டிபார்ட்மெண்ட்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை வந்து கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, மேரேஜ்க்கு அப்புறமா சில பேரோட லைஃப் இந்த மாதிரி தான் மாறிடுது இல்லை. ஃபுல்லாக ஃபேமிலி லைஃப்பில் இமர்ஸ் ஆயிரும். ஹஸ்பண்ட், கிட்ஸ், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே போக ஆரம்பிச்சிடுறோம். ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு மைண்ட் ஸ்பேஸில் இடமே இருக்கிறதில்ல. இது அவங்க தப்பும் கிடையாது. லைஃப்பில் ப்ரியாரிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும். இது எல்லார் லைஃப்லேயுமே நார்மல் தான். ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்ட் ஆகும். அந்த மாதிரி சில ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் டெய்லி பேசலைன்னாலும் சர்வைவ் ஆகும். டிஸ்டன்ஸாக இருந்தாலும் வார்மாக இருக்கும். ஆனால் நமக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவங்க அப்படியே போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிக்கும். ஆனால் மெமரிஸில் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ப்ராஜெக்ட் டேஸ், காலேஜ் டேஸ், லேட் நைட் டாக்ஸு எல்லாமே ரியல் தான். அது எல்லாமே ஜஸ்ட் பெர்மனெண்ட்ல லைஃப் சேஞ்சஸ். இதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். நாட் எவ்ரி ஒன் ஹூ மூவ்ஸ் அவே இஸ் லீவிங் அஸ். எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்லாம் கிடையாது. பீப்புள் நம்மளுக்காக இருப்பாங்க, பட் அவங்களோட ப்ரியாரிட்டிஸில் இருப்பாங்க. சில நேரம் நம்மளுக்காக பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். இந்த எபிசோடில் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஞாபகம் வந்திருந்தாங்கன்னா, உங்கள் காலேஜ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒர்க் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இப்போ பேசாமல் இருந்தாலும் உங்கள் மனசில் அவங்களுக்காக ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பயுமே இருக்கும்ல, அந்த மாதிரி ஃப்ரெண்டோட பேரை கமெண்ட்டில் போடுங்க. நான் அது யாருன்னு தெரிஞ்சுக்க பயங்கர ஈகராக இருக்கேன். அந்த பேரை டைப் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வரும்ல, எனக்கு அது போதும். இது மனசு விட்டு பேசலாம் வித் ஸ்வாதி. தேங்க்யூ.